சிறுவயதில் கேட்ட தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களின் சிந்தனையைத் தூண்டும் நகைச்சுவை கதைகளை இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம எத்தனையோ பேர் பிறக்கிறோம். அது ரொம்ப அபூர்வமா சில பேர் அது மாதிரி அடுத்தவங்க பேர்ல அக்கறை உள்ளவங்களா இருப்பாங்க. இவர் அண்ணன் நடராஜன் பக்கத்துல இருக்காரு. இவர் என்ன பண்ணாருன்னா, இப்ப எனக்கு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். நான் ஆல் இண்டியா ரேடியோல இருந்து ரிட்டையர் ஆனேன் 2002. ரிட்டையர் ஆன உடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாம வீட்டுல உட்காந்துக்குவோம், ஏதோ நம்ம உண்டு நம்ம காரியம் உண்டுன்னு பார்த்தா போறோம், இனிமே என்னத்தை பண்ண போறோம், வேற ஒன்றும் வெளி விவகாரம்லாம் வேண்டாம், நாம சௌக்கியமா இருந்தா போதும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்தது எண்ணம். இவரும் அப்ப அந்த ரிட்டையர் ஆனார். ஆனா அப்படி நினைக்கல அவரு. நாம சௌக்கியமா இருந்தா போதும்னு அவர் நினைக்கல. அதுதான் எனக்கு அவருக்கும் உள்ள வித்தியாசம். அதனாலதான் என்ன என் கையால அவருக்கு கொடுக்க சொன்னாங்க. நான் எப்படி நினைச்சிருந்தா அவர் கையால நான் வாங்கியிருப்பேன். அப்படி பண்ணிருக்கலாம். அவர் என்ன பண்ணாரு, அவர் ரிட்டையர் ஆகி ஊருக்கு வந்ததுமே யாரையோ கேட்டிருக்காரு, நம்ம பெரியவர் எங்க, அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு. ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வர்றாரு, ஊருக்கு கும்பகோணத்துக்கு பக்கத்துல. நம்ம பெரியவர் ஒருத்தர் இருந்தாரு நம்ம ஊர்ல, அவரு எப்படி இருக்காருன்னு ஏதோ விசாரிச்சிருக்காரு. அப்ப சொன்னாங்களாம், அவரு செத்து போட்டாரு ஏற்கனவே அப்படின்னு இருக்காங்க. செத்துட்டாரா, ஏன் செத்து போனாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. பசி, சாப்பாட்டுக்கு இல்லாம செத்தார் அப்படின்னு இருக்காங்க. அப்பதான் அவர் யோசிச்சிருக்காரு, நம்ம ஊர்ல ஒருத்தர் சாப்பாட்டுக்கு இல்லாம செத்துருக்காரு, அப்ப நம்ம இவ்வளவு பேர் இருந்து அதுக்கு என்ன அர்த்தம், ஒருவேளை சாப்பாடு கூட போட முடியாம போட்டுது அப்படின்னு இவர் மனசுக்குள்ள அப்பதான் அந்த எண்ணம் வந்தது. உடனே அவர் யாரையும் எதிர்பார்க்கல. தனக்கு பென்ஷன் பணம், தனக்குன்னு சில இந்த ஓய்வு பணியில இருந்து ஓய்வு பெறப்ப ரிட்டையர் ஆகிறப்ப கிடைக்கிற பணம் எல்லாம் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு வேற யாரையும் எதிர்பார்க்காம வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுன்னு சொல்லி சாப்பாட்டுக்கு இல்லாத கஷ்டப்படுறவங்களை எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாரு அவரு வீட்டு தோட்டத்திலேயே. அப்படியே போட ஆரம்பிச்சு அப்புறம் வந்து தங்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்களுக்கு தங்கறதுக்கு வசதி பண்ணி கொடுத்தாரு. இப்படி படிப்படியா அது வளர்ந்து அதை பத்தி இப்ப பல பேர் கேள்விப்படுறவங்க எல்லாம் உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய உதவி பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க கும்பகோணத்துல உள்ள டாக்டர்கள்லாம் இலவசமா வந்து வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு கட்டில் இல்லை மெத்த இல்லைன்னா அதெல்லாம் வந்து நான் வாங்கி தரேன் அப்படின்னு சில பேர் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்துல் கலாம் அவர் உதவி பண்ண ஆரம்பிச்சாரு. அங்க இருக்கிற எம்பி மணிசங்கர் ஐயர் அவருடைய ஃபண்டில் கட்டடம் எல்லாம் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்படி அதுக்கப்புறம் பல பேர் வந்து எல்லா உதவியும் பண்ணி இப்போ எந்த சிரமமும் இல்லாம அதை நடத்திட்டு இருக்காருன்னா எல்லாருக்கும் வேலைக்கு நல்ல சாப்பாடு போட்டு பல முதியவர்களுக்கு அவங்களுக்கு ஆதரவு இல்லைங்கிற நினைப்பு வராம இவரே எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க இந்துக்கள் இருக்காங்க, முஸ்லீம்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அந்தந்த முறைப்படி அது அந்த ஊர்ல சுடுகாட்டுல கூட நம்ம இடம் கொடுக்க மாட்டாங்க, தகராறு வந்துடும். உங்களுக்கு தெரியும், இன்னொரு ஜாதிக்காரன் அல்லது இன்னொரு மதத்துக்காரங்கள சுடுகாட்டுல இடம் இருக்காது, பெரிய தகராறு வந்துடும் ஊர்ல. அதனால பார்த்தாரு, இது என் இடத்துலயே புதைங்கன்னு சொல்லி இவரே இவருடைய நிலத்திலேயே எல்லாரையும் இறந்தவங்கள புதைச்சிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு இவர் ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளர் வேற. அதனால அவர் ஈரோட்ல பரிசு வாங்கறத ரொம்ப பெருமையா நினைப்பார். அந்த அளவுக்கு அவர் பகுத்தறிவு சிந்தனையாளர், பெரியார் கொள்கையில ஈடுபாடுல. அந்த அப்படி அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் நமக்கு அவருக்கும். நான் அப்படி நினைக்கல பாருங்க, நானும் அதே காலத்துலதான் ரிட்டையர் ஆனேன். ஏதோ நாம சௌக்கியமா இருந்தா போறோம்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் நமக்கு சில பேருக்கு தான் அந்த எண்ணம் வரும். அதனாலதான் அவங்கள வந்து நம்ம பாராட்டுறது மனிதநேய மாமணி அப்படின்னு சொல்லி. ஏன்னா கோயிலுக்கு செய்யறதும், கோயிலுக்கு சில பேர் செய்வாங்க, கும்பாபிஷேகம் வைக்கிறது, கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்றது, அப்படி பண்றாங்க. ராமகிருஷ்ணர், பகவான் ராமகிருஷ்ணர் இருந்தார் குருதேவர், அவருக்கு இனிப்பு வாங்கிட்டு போனாராம் ஒரு சீடர். ராமகிருஷ்ணருடைய சீடர் நிரஞ்சனானந்தர்னு ஒருத்தர், அவருக்கு கங்கைக்கு அந்த கரையில இருந்து இனிப்பு வாங்கிட்டு போறாரு. வாங்கிட்டு போறப்போ ஒரு அம்மா இடுப்புல ஒரு குழந்தை உட்காந்துட்டு பசியால கத்துது. அந்த இனிப்பு வேணும்னு கத்துது, பசியால கத்துது அந்த அம்மா, அந்த குழந்தை. அந்த இவர் வந்து குருதேவருக்கு வாங்கிட்டு போறாரு. அந்த அம்மா சொல்லுது இடுப்புல இருக்கிட்ட குழந்தை, உனக்கு வேற வாங்கி தரேன், அது வந்து சாமிக்கு போகுது, ராமகிருஷ்ணருக்கு வாங்கிட்டு போறாங்க, அது வேண்டாம் உனக்கு நீ அப்படின்னா கேட்கமா. அதுக்கு குழந்தைக்கு என்ன தெரியும், அது பசியால கத்துது. உடனே அந்த சீடர் என்ன பண்ணார், நிரஞ்சனானந்தர், இல்லம்மா நீங்க இந்த குழந்தைய கீழே உட்கார வை அப்படின்னு உட்கார வச்சு இந்த குருதேவருக்கு வாங்கிட்டு போனார்ல அதை பிரிச்சு வச்சு சாப்பிட சொன்னார். பிள்ளைக்கு கொடுத்தாரு. குழந்தை நீ சாப்பிடு, அவருக்கு வேற வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னாரு. அப்ப சாப்பிட்டுட்டு சிரிச்சுதான் அந்த பிள்ளை. அந்த அம்மா கேட்டிருக்கு, ஏன் சார் பகவானுக்கு வாங்கிட்டு போனதை நீ இப்படி பச்சை பிள்ளைக்கு கொடுத்துட்டீங்களே, இது பாவம் இல்லையான்னு கேட்டிருக்க அந்த அம்மா. அப்ப சொன்னாராம் அந்த நிரஞ்சனானந்தர், இல்லம்மா
பகவான் சாப்பிடுறதும் பசிச்சவன் சாப்பிடுறதும் ஒண்ணுதான் அப்படின்னாராம். யாரு? குருதேவருக்கு வேற வாங்கி கொடுக்கலாம், பசிச்சவன் சாப்பிடுறது தான் பகவான் சாப்பிடுறது அப்படின்னு அந்த நிரஞ்சனானந்தர் சொன்னாராம். அது மாதிரி இவர் பசிச்சவங்களே சாப்பிட சொல்லிட்டு இருக்காரு. பகவான் பேர்ல நம்பிக்கை இல்லைன்னாலும் ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா இதுதான் பகவானுக்கு செய்யற நல்லதுன்னு சொல்லி ஆன்மீகவாதிகள் அதை சொல்றாங்க. இவர் பசிச்சவங்களே சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு. அதுல அப்ப நாங்க அடிக்கடி போய் பாக்குறது உண்டு. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, பிள்ளைகளால ஒதுக்கப்பட்டவர்கள், அவங்களுடைய வேதனைகள்லாம் கஷ்டம். இப்ப இவர் எங்களோட வெளியில எங்க நண்பர்களோட நாங்க வெளியில அப்படி உல்லாசமா சுத்துறது உண்டு. ஆனா இவர் வெளியில வந்தா ஒரு நாளைக்கு மேல எங்களோட தங்க மாட்டார். இவர் ஞாபகம் பூரா அங்கதான் இருக்கும். அங்க இருந்து அவர் எப்படி இருக்காரு, இந்த பெரியவர் எப்படி இருக்காரு, அந்த அம்மா எப்படி இருக்குன்னு போன் வந்துகிட்டே இருக்கும். அதை கேட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. ராத்திரி எங்களுக்கு சொல்லாம கொள்ளாம புறப்பட்டு போடுவார் ஊருக்கு, வெளியூர் போனா. அந்த அளவுக்கு அதே ஞாபகமாவே இருந்துகிட்டு இருக்கிறார். அதனால அதுவும் அவர் கொடுத்ததுதான் ரொம்ப பொருத்தம்ங்கிறது என்னுடைய வேலை. அது மாதிரி உள்ளவங்களை இன்னும் நமக்குள்ள வெளியில தெரியாம இருப்பாங்க. அவங்கள தேடி பிடிச்சி அவங்கள கூப்பிட்டு 4 பேருக்கு முன்னாடி கௌரவப்படுத்தணுங்கிறது தான் அந்த மனிதநேய மாமணிங்கிறது. அது திசை மாதிரி போயிடக்கூடாது. திசை மாதிரி இப்ப எனக்கு கொடுத்தது மாதிரி யோசனை சொன்னவனுக்கு இல்லாம கொடுக்கறது. அது மாதிரி பண்ணா அப்புறம் அந்த விருதுக்கு மரியாதை எல்லாம் போயிடும். உண்மையிலேயே அதுக்கு தகுதி உள்ளவங்களா பார்த்து கொடுக்கணும். அதனால அதுக்காக என்கிட்ட கொடுத்து திருப்பி வாங்கிட போறாரு அவரை. ஏதோ கை தவறுதெல்லாம் கொடுத்துட்டேன், திருப்பி கொடுத்துட்டு போறப்பன்னு. அது மாதிரி ஒரு விருதுக்கு எப்ப கௌரவம்னா இது மாதிரி நபர்களுக்கு இவங்களுக்கு கொடுக்கறது தான் கௌரவம். விருதுக்கும் கௌரவம், நகைச்சுவை மன்றத்துக்கும் கௌரவம். அதுதான் அந்த பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு இது சொல்லுவாங்க. ஒரு பெரிய முதலாளி அவரு சாமிக்கு ஏதோ அபிஷேகம் பண்ணணும். மறுநாள் வேலைக்காரனை விட்டு இந்த அபிஷேக பொருள்லாம் வாங்கியாச்சு. ஒரு வாழைத்தாறு வேணும், ஒரு வாழைத்தாறு ஒன்று வாங்கிட்டு வா, வாழைப்பழம் நல்ல பழமா பார்த்து ஒரு தாரை வாங்கிட்டு வாங்கினாராம். இவன் இந்த வேலைக்காரன் போய் மார்க்கெட்ல வாழைப்பழம் வாழைத்தாறு நல்ல தாரம் வாங்கிட்டு வரான். மறுநாள் சாமிக்கு இது பண்றதுக்கு அபிஷேகம் பண்றது அவன் வாங்கி வாழைத்தாரை தூக்கிட்டு வரான். வர்ற வழியில இதே மாதிரி ஒரு குழந்தை பசியால கத்திட்டு இருக்கு. ஒரு மரத்தடியில ஒரு குழந்தை பசி தாங்காம கத்துது. இவனுக்கு மனசு கேட்கல. சரி, இவ்வளவு ஒரு தாருல ஒரு பழத்தை பிச்சா என்ன கெட்டு போடும் அப்படின்னு ஒரு பழத்தை பிச்சு அந்த பசி இல்ல குழந்தைக்கு கொடுத்தான். நீ சாப்பிடு அப்படின்னு. அந்த குழந்தை வாங்கி சாப்பிட்டது சிரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு தாரு வாங்கிட்டு போறான் சாமிக்கு, ஒரு பழத்தை பிச்சு கொடுத்தா என்ன குறைஞ்சிட போகுதுன்னு அவன் கொடுத்துட்டு போயிட்டான். கொண்டு போய் முதலாளிகிட்ட கொடுத்துட்டான். கொடுத்துட்டு மறுநாள் கோயில்ல கொண்டு போய் வச்சு எல்லாம் அபிஷேகம் பண்றதுக்கு வச்சிருக்காங்க. அந்த வாழைத்தாறு பூரா அழுகி போச்சு, வாழைப்பழம் பூரா அழுகி போச்சு. உடனே இந்த முதலாளிக்கு சந்தேகம். இந்த வேலைக்காரனை கூப்பிட்டு ஏதோ தப்பு நடந்திருக்கு, என்ன நடந்தது சொல்லுன்னு கேட்டிருக்காரு. அப்பா அவன் சொல்லிவிட்டான், ஒன்றும் இல்லை, நேற்று வாங்கிட்டு வரும்பொழுது பசியால ஒரு குழந்தை கத்திக்கிட்டு இருந்து ஒரு பழத்தை பிச்சு கொடுத்துட்டேன், அதுதான் நடந்ததுன்னு. அவருக்கு கோவம் வந்துட்டுது. நீ அப்படி இருந்தா வேற வாங்கி கொடுக்கலாம்ல, சாமிக்கு வாங்கிட்டு வந்ததை போய் எதுக்கு பிச்சு கொடுத்த குழந்தைக்கு அப்படின்னு அவர் கண்ணா முன்னாடி திட்டினாரு. இப்ப பாரு, தப்பு நடந்து போயிடுச்சு, எல்லா பழமும் அழுகி போயிடுச்சு, தெய்வ குத்தம் நடந்துட்டுது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்ப கடவுளே பேச ஆரம்பிச்சுட்டாராம் எதிர்த்தாப்புல இருந்தவர். நீ அவனை திட்டாதேன்னாராம் கடவுள் அந்த முதலாளிகிட்ட. அவனை திட்டாத, நேத்து வாங்கிட்டு வந்த அந்த ஒரு தாறு பழத்துல ஒரு பழம் தான் ரொம்ப நல்ல பழம், அதை நேத்தே நான் சாப்பிட்டுட்டேன்னாராம். வாங்கிட்டு வந்த பழத்துல ஒண்ணுதான் நல்ல பழமா இருந்தது, அது நேத்தே எனக்கு சேர்த்துட்டு நான் சாப்பிட்டுட்டேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த கடவுள் சொன்னாராம். அதுதான் எல்லாம் அர்த்தம். அதான் பசிச்சவனுக்கு கொடுக்கறது தான் பகவானுக்கு கொடுக்கறது. அதுதான் மனித நேயத்தினுடைய அடிப்படை. அவ்வளவுதான். அதுதான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் மனித நேயம் மாமணிங்கிறது. ஆன்மீகம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆண்டவனை மனசுல நினைச்சுக்கிட்டு மனுஷனுக்கு உதவி பண்றதுதான். ஆண்டவனை நினைச்சுக்கிட்டு மனுஷனுக்கு உதவி பண்றதுதான் ஆன்மீகம். நாம இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஆன்மீகம்னா கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, இதுதான் ஆன்மீகம்னு நினைச்சிட்டு இருக்கோம். கோவில்லாம் கடவுள் வாழற இடம் கிடையாது, கடவுளை வழிபடுற இடம். சாமி எனக்கு வீடு இல்ல கட்டி கொடுன்னு நம்மள கேட்டாரா? சாமி கும்பிடுறதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது, அதுக்காக கோவில்னு கட்டுறோம். கடவுள் வாழ்கிற இடம் இல்ல, கடவுளை வழிபடுற இடம் தான் கோயில். அத ஆன்மீகத்தை அப்படி சரியா புரிஞ்சோணும். இப்ப நாம என்ன நினைக்கிறோம், கோயிலுக்கு போறது சாமி கும்பிடுறது இதுதான் ஆன்மீகம். என் கூட ஒருத்தர் வேலை பார்த்தாரு ஆல் இண்டியா ரேடியோல, ரொம்ப பக்திமானவர்.
அவரும் நானும் ஆபீஸ் முடிஞ்சதும் நேராக கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போறது மயிலாப்பூர்ல. அவர் போறாருன்ட்டு அவர் பின்னாடி நானும் போவேன். தினம் போகணும் கோயிலுக்குன்னு என்ன அழைச்சிட்டு போவார். அவர் பின்னாடி நான் பாட்டுக்கு போவேன். அங்க போய் கபாலீஸ்வரர் கோயில் வாசல்ல அர்ச்சனை தட்டு கொடுங்க அப்படின்னு வாங்குவார். அர்ச்சனை பண்ணுவார் சாமிக்கு. நல்ல முத்தின தேங்காய் கொடுங்கன்னு கேட்பாரு. நான் அப்பாவி தனமா கேட்பேன், அர்ச்சனைக்கு முத்தின தேங்காய் அர்ச்சனைக்கு நல்லதா அப்படின்னு. இல்ல இல்ல சட்னிக்கு அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுக்காக வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு உள்ள போவோம். உள்ள போய் சன்னதியில தட்டு அர்ச்சனை தட்டை கொடுத்துட்டு ரொம்ப பக்தி ரொம்ப அக்கறையா சாமியை கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. நான் ஏதாவது பேசினாலும் என் பக்கம் திரும்பி பதில் சொல்ல மாட்டாரு, அங்கேயே கவனிச்சுட்டு இருப்பாரு. என்ன அவ்வளவு அக்கறையா சாமிய பாக்குறீங்களா, என்ன ஒன்னும் தட்டு மாறிடக்கூடாது இல்லையா அப்படிமாரு. இதுதான் இன்னைக்கு ஆன்மீகம்ங்கிறது இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இது என் கூட என் மேல பார்த்தவர் ஒருத்தர், அவர் அப்படித்தான் பண்ணுவார். இதுதான் பக்தி, இன்னைக்கு ஆன்மீகம். ஆனா உண்மையான ஆன்மீகம் பக்திங்கிறது பயிச்சவனுக்கு சோறு போடுறதுதான். இதுதான் உண்மையான பக்தி ஆன்மீகம். அதனால இவர் பகுத்தறிவாதியா இருந்தாலும் என்னுடைய கண்ணுக்கு ஒரு ஆன்மீகவாதி. ஏன்னா பயிச்சவனுக்கு சோறு போடுறாரு. அதுதான் அது மாதிரி நாம அதை நல்லதை எடுத்துக்கணும். நல்ல காரியங்கள் நல்லதெல்லாம் பண்ணணும். ஏன்னா இந்த மனித நேயம்ங்கிறது நிறைய பேர். இப்ப என்எஸ் கிருஷ்ணன் இருந்தார்ல, கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் ஒரு நடிகர்ல அப்படி ஒரு மனித நேயம் உள்ள ஆளை பாக்குறதுக்காரு. இந்த பக்கம் தான் கோயம்புத்தூர் பக்கம் ஏதோ ஒரு டிராமாவில் நடிக்கிறதுக்காக வந்திருக்காரு ஒரு தடவை கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். இப்ப நடிக்கும் பொழுது கோயம்புத்தூர்ல தங்கியிருக்காங்க. அப்ப கோயம்புத்தூருக்கு பக்கத்துல ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல அவங்க நாடக குழுவை சேர்ந்த ஒருத்தருக்கு பொண்ணுக்கு கல்யாணம். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம். அந்த பொண்ணோட அப்பா இவங்க நாடக குழுவில் நடிச்சிட்டு இருக்கிறவர் ஒருத்தர். கோயம்புத்தூர்ல தங்கியிருக்காங்க. போய் நம்ம இவனோட பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம்ல போய் விசாரிக்கணும்பா, கிளம்பு அப்படின்னு சொல்லி ஒரு கார் எடுத்துக்கிட்டு என்எஸ் கிருஷ்ணன் புறப்படுறாரு. நான் டிராமா குரூப்ல நடிக்கிறவன், அவன் பொண்ணுக்கு கல்யாணம், அவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஒரு 2000 ரூபாய்க்கு என்னமோ நகையெல்லாம் பண்ணி ஒரு கிஃப்ட் ஒரு பரிசு பொருள் எடுத்துக்கிட்டு நேரா கார்ல போய் அந்த கிராமத்துக்கு போறாங்க. தேடிக்கிட்டு போனா அந்த கிராமத்துல வாழை மரம்லாம் கட்டி ஒரே ஜெய்ஜென்ட் இருக்கு. காரை நிறுத்தி விட்டு உள்ள இறங்கினதும் என்எஸ்கே வந்துட்டாரு, கலைவாணர் வந்துட்டாரு, கிடுக்கிட்டுன்னு கூப்பிட்டு போய் உள்ள போய் உட்கார வச்சுட்டாங்க. ஒரு 2000 ரூபாய்க்கு சாமான்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. பார்த்ததும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்துல கூட இருந்தவன், அண்ணே இது நம்ம வந்த கல்யாண வீடு இல்லைன்னா இது வேற ஒரு வீடு, நாம வந்த வீடு அடுத்த தெருவில் இருக்கு, இது வேற எங்கேயோ உட்காந்துட்டோம், நம்ம மெதுவா சொல்லிவிட்டு அங்க போயிடலான்னு அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்ப சொன்னாரா என்ன இருக்கட்டும்டா, இதுவும் நம்ம புள்ளதான் இதுவும் நம்ம பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்த பரிசை அந்த பொண்ணுக்கே கொடுத்துட்டு போய் உக்காந்தாங்கல்ல, அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்டு வாழ்த்தி விட்டு அவனுக்கு நம்ம ஆளுக்கு அப்புறம் வாங்கி கொடுத்துக்கலாம் ஏதாவது வாடா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் போய் அவனுக்கு போய் வாழ்த்தி விட்டு போனார். இதுதான் மனித நேயம் வருது. நம்ம ஊர்லயே அது மாதிரி வாழ்ந்து காட்டி இருக்கிறாங்க நிறைய பேர். இப்ப நாமெல்லாம் சொல்லாம கொள்ளாம வந்துரும். அப்படி இருக்க தவறி போனா இங்க என்னத்துக்கு அனாவசியமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேணா சாப்பிட்டு வருவோம், இருந்து வந்துட்டோம் ஒரு வேளை சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அதையா கண்டுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அதுதான் செய்வோம். மனித நேயம்ங்கிறது அந்த கலைவாணர் அது மாதிரி. அதே மாதிரி ஒரு பெரிய கால்பந்து வீரர் சென்சோ அப்படின்னு சொல்லி அவர் கோல்ஃப் விளையாட்டு வீரர் வெளிநாட்டுல, அவருக்கு ஒரு பரிசு என்எஸ்கே மாதிரி அவர் அங்க இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய பரிசு கிடைச்சிருக்கு, பணம். அந்த பணத்தை வாங்கிட்டு வர்றாரு வெளியில, விழாவில இருந்து இது மாதிரி மண்டபத்துல இருந்து வரும்பொழுது வெளியில ஒரு அம்மா தவிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு பிச்சை எடுத்துக்கிட்டு, நான் சாப்பாட்டு வழி இல்லை, ஏதாவது கொடுங்க சாப்பாட்டு வழி இல்லை, குழந்தை என் குழந்தை ஆஸ்பத்திரியில சாவ கிடக்கு, அதுக்கு ஏதாவது பணம் இருந்தா கொடுங்கன்னு யாரையோ கேட்டுக்கிட்டு இருக்கு. அது குழந்தை ஆஸ்பத்திரியில சாவ கிடக்கு, மருந்து வாங்குறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு அங்க வெளியில கத்திக்கிட்டு இருக்கு. இவர் பரிசு வாங்கிட்டு போனார்ல, இந்த பணம் கொடுத்துருக்காங்க அவர் ஜெயிச்சு, அவ்வளவு பணத்தையும் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து, நீ போய் அந்த குழந்தைக்கு உன் குழந்தை ஆஸ்பத்திரியில சாவ கிடக்குங்கிறிய, அதுக்கு வாங்கி கொடு மருந்துன்னு சொல்லிவிட்டு போயிட்டார் அந்த சென்சோங்கிற விளையாட்டு வீரர். போயாச்சு. மறுநாள் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு செய்தி அவர்கிட்ட ஓடி சொல்றாங்க, அண்ணே நேற்று கொடுத்திய ஒரு பொண்ணுகிட்ட பணம் அது பொய், அதுக்கு ஒரு புள்ளையே கிடையாது, அந்த புள்ள ஆஸ்பத்திரிலயும் இல்ல, அது சாவ கிடக்குதுன்னு சொன்னதும் தப்பு, பொய், பொண்ணுகிட்ட பொய் சொல்லிவிட்டு பணம் வாங்கிட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் சொன்னாராம், இப்பதான்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு இருக்காரு. ஏன்னா நிஜமாவே ஒரு புள்ள சாவ கிடக்கல இல்ல, அந்த சந்தோஷம் எனக்கு போறோம்னாராம்.
நிஜமா ஒரு புள்ள சாவ கிடக்குதுன்றது நேரத்தை சங்கடமா இருந்தது, அது பொய்ன்னு சொன்னீல, அது எனக்கு சந்தோஷமா இருக்குடா, அதை விட என்ன வேணும் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனார். இப்ப நான் சொல்றதெல்லாம் உண்மையா நடந்தது, கற்பனை பண்ணது இல்லை. இப்படிலாம் ஒவ்வொருத்தர் வாழ்ந்து அவங்கவுங்க இது பண்ணி காட்டியிருக்கிறாங்க. மகாவீரர் அப்படித்தான் நடந்தார். மகாவீரர் ஜெயந்தி 7ஆம் தேதி என்னமோ தெரியல, ஜெயின மதம் மகாவீரர். மகாவீரர் எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். பெரிய வசதியான குடும்பம், எல்லாத்தையும் விட்டுட்டு வீடு வாசல் எல்லாத்தையும் திறந்துட்டு கடைசியா ஒரு துணியை மட்டும், ஒரு பட்டு வேஷ்டி, ஜருக வேஷ்டி எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு, அதுதான் இருந்தது ஒரு துண்டு, அந்த துண்டு எடுத்து கட்டிட்டு வெளியில கிளம்பிட்டார். எல்லாம் வேண்டான்னு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒருத்த ஐயா ஏதாவது எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கையை நீட்டிருக்கான். இவர் இடுப்புல கட்டினார்ல, கட்டினதை எடுத்து அதை பாதியா கிழிச்சு, வேற ஒண்ணும் இல்ல கையில, அந்த துணியை பாதியா கிழிச்சு இதை நீ வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாதி துணியை கட்டிட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார் மகாவீரர். இவன் அந்த பாதி துணியை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். அந்த ஆளு அங்க போய் மார்க்கெட்ல கொடுத்தா, இது ரொம்ப விலை வசந்த துணியாச்சே, இது இன்னொரு பாதி எங்கடான்னு கேட்டிருக்காங்க கடையில. அது கொடுத்தீங்கன்னா நல்ல விலை கொடுத்து அதையே எடுத்துக்கிறேன், இந்த ஜருகை இந்த துணி ரொம்ப விலை வசந்தது, இது எவ்வளவு விலையா இருந்தாலும் நான் கொடுத்து அடுத்த பாதியும் கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்லியிருக்காரு. உடனே இவனுக்கு அந்த ஆளு பாதி கழிச்சுட்டு காட்டுக்கு தான் போயிருக்காரு. அதை எப்படியாவது போய் அதையும் கிளப்பிட்டு வந்துடணும்ட்டு நேரா போயிருக்காரு. நான் கொண்டு வந்துடுறேன் அதை. என்ன காட்டுக்கு போனா அங்க மகாவீரர் அந்த இடுப்புல அந்த துணியை கட்டிக்கிட்டு அவர் பாட்டுக்கு நிஷ்டையில இருக்காரு, கண்ணை மூடிக்கிட்டு. இந்த ஆளு போய் மெதுவா அவருக்கு தெரியாம அந்த துண்டை எடுத்துட்டு வர்றதுக்காக போறான். போய் அவர் பாட்டுக்கு அவர் இடுப்புல இருக்கிற துண்டை எடுத்துட்டான். எடுத்துக்கிட்டு அவர் அதை பத்தி அவருக்கு அந்த ஞாபகமே இல்லை, அவர் பாட்டுக்கு நிஷ்டையில இருக்காரு. அந்த துண்டை அவுத்துட்டு திரும்பி வந்தான். திரும்பி வந்தது காலில் முள்ளு குத்திச்சு. காலில் முள்ளு குத்தினது ஆண்டு கத்திருக்கான். அப்பதான் அவர் என்ன சத்தம் கேட்குதுன்னு கண்ணை திறந்து பார்த்திருக்காரு மகாவீரர். திறந்து பார்த்தா முள்ளு குத்தி இருக்கு. இவன் கையில துண்டு, இவர் இடுப்புல இருந்த துண்டு அவன் கையில இருக்கு. அப்ப மகாவீரர் நினைச்சாராம் மனசுல, ஆகா இந்த பாதி துண்டு மேல நான் வச்ச ஆசை அவனை திருடன் ஆக்கி விட்டுதே அப்படின்னு நினைச்சாராம். இந்த பாதி துண்டு மேல நான் வச்ச ஆசை ஒரு மனுஷனை திருடன் ஆகிட்டுதே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டாராம். அதுதான் மனித நேயம்ங்கிறது. மகாவீரர் அவருடைய ஜெயந்தி, இப்போ அந்த ஜெயின மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வர்ற 7ஆம் தேதி என்னமோ அதை கொண்டாடுவாங்க. இப்படி எல்லாரும் எல்லா மதத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் மனித நேயம்ங்கிறது எல்லாருக்கும் அடிப்படையில உள்ளதுதான். அதை அடையாளம் கண்டுபிடிச்சு நாம வெளியில கொண்டுகிட்டு வரணும். இந்த மாதிரி இந்த நகைச்சுவை மன்றம்ங்கிறதுனால இது மனித நேயம் உள்ளவங்க தான் சிரிக்க முடியும், வாய் விட்டு சிரிக்க முடியும். இல்லைன்னா மனசுல 1000 கெட்ட எண்ணத்தை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சிரிப்பு வராது. அதனால இப்ப எனக்கு சிரிப்பு வரலன்னா நானும் அப்படிப்பட்ட ஆள் நினைச்சுக்காதீங்க. எனக்கு இன்னும் வரமாட்டேங்குது, அது தெரியல. இது என்ன ஒரு கூட்டத்துல வேலூர்ல ஒரு கூட்டம் நடந்தது. நான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான், இவரு சொரதா, கவிஞர் சொரதா, எனக்கு பக்கத்துல சொரதா உட்கார்ந்துருக்காரு, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் உட்கார்ந்துருக்காரு. சொரதாவுக்கு ஒரு விருது கொடுக்கிறார் அப்துல் ரஹ்மான், கவிக்கோ விருது. அப்படி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஒருத்தர் அறிமுகப்படுத்தி பேசிட்டு இருக்காரு எங்களை பத்தி. அப்ப என்னை பத்தி அவர் பேசும்பொழுது அங்க பேசிட்டு இருக்காரு மேடையில, இவருக்கு சிரிக்கவே தெரியாது, இவர் முகமே ஒரு முன்னு இருக்கும், சிரிக்க தெரியாது, ஆனா அவர் பேசினா நமக்கு சிரிப்பு வரும் அப்படிங்கிறது மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. இவர் முகத்துல சிரிப்பா வராது, இவர் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொன்னதும் இங்க பக்கத்துல சொரதா இருந்தாருல்ல, அவர் என்ன உன்னை பத்தி அந்த ஆள் இப்படி பேசுறான், என்ன எங்க மூஞ்ச காட்டு, என் பக்கம் திருப்பி காட்டு அப்படின்னாரு. நான் திருப்பி காட்டினேன். உத்து பார்த்து அவன் சொல்றது நியாயம்தான் அப்படின்னாரு. அவன் சொல்றது நியாயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாரு. அப்புறம் நான் ஏதாவது வருத்தப்படுவேன்னு நினைச்சாரு என்னமோ தெரியல, நான் ஏதாவது வருத்தப்படுவேன்னு சொரதா நினைச்சிருப்பாரு போல இருக்கு. அப்புறம் சொன்னாரு, இந்த பாரு நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ உனக்கு சிரிப்பு வரல, நீ சிரிக்க மாட்டேங்கிறன்னு யாரு சொன்னாலும் கவலைப்படாத. ஏன் தெரியுமா, பொடிமட்டை தும்மக்கூடாது அப்படின்னாரு. சொரதா எனக்கு சொன்ன ஆறுதல், பொடிமட்டை தும்மக்கூடாதான், அதை போடுறவங்க தான் தும்மணுமா, அதனால நீ பொடிமட்டாவே இருந்துட்டு போ
அப்படிங்கிறது சுரதா சொல்லி கொடுத்த ஒரு அறிவுரை. அப்படி சிரிப்பு அது வானொலியில ஏதாவது நகைச்சுவைங்கிறது நமக்கு கூட பிறந்தது. அதாவது எல்லாரும் சிரிக்கிறதுக்கு தான் பிறந்தோம், ஆனா சிரிக்கிறதுக்கு மறந்துட்டோம். அது சொல்லுவாங்க, ஏற்கனவே நாமெல்லாம் பிறந்து வரும்பொழுது இந்த உலகத்துக்கு என்னத்தை கொண்டு வந்தோம் என்னத்தை கொண்டு போனோம்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாரும் வரும்பொழுது அழுகையை கொண்டு வரோம், போகும்பொழுது மற்றவன்ட்ட கொடுத்துட்டு போயிடுறோம். அதை நீங்க அதனால சிரிப்பு தான் மனுஷன் பிறந்து 1.5 மாதத்துல சிரிக்கிறோமா நாம. இதெல்லாம் இந்த மருத்துவர்கள் இந்த குழந்தைகள் நிபுணர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சொல்ற விஷயம் இதெல்லாம். நாமெல்லாம் பிறந்து 1.5 மாதத்துல சிரிக்க ஆரம்பிக்கிறோமா. ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்குதான். இப்ப நாமெல்லாம் 15 தடவை சிரிக்கிறோமா. நாமெல்லாம் சின்ன வயசுல 200 தடவை சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம் ஒரு நாளைக்கு. அப்படி குறைஞ்சிக்கிட்டு 15 தடவை ஆயிட்டுது. இதனாலதான் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹார்ட் அட்டாக் மனுஷனுடைய இயல்பு தன்மையிலிருந்து மாறிட்டான். அவன் 200 தடவை சிரிக்க வேண்டிய ஒரு நாளைக்கு, அது குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனாலதான் அவனுக்கு மனசு இறுக்கம் வர்றதுனால ஹார்ட் அட்டாக் வருதுன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நல்லா சிரிக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. அது 200 சிரிப்புக்கு ஜோக்கும் தேவைப்படாது. நாம இப்ப சிரிப்புங்கிறது என்னன்னா, அதை பத்தி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. சிரிப்பு சிறைப்பட்டு போச்சா நம்ம மனசுக்குள்ள. அதாவது காலங்காலமா நாம போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அதாவது ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரிச்சா மரியாதை குறைச்சால், ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி பையன் சிரிச்சா மரியாதை குறைச்சால், ஒரு ஆபீசருக்கு முன்னாடி பியூனு சிரிச்சா மரியாதை குறைச்சால், இப்படி சொல்லி சொல்லி சிரிக்கிறதுங்கிறது ஒரு மரியாதை குறைவான செயல் அப்படின்னு காலங்காலமா நாம போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அதனால இப்ப நாம என்ன நினைச்சிட்டோம்னா, சிரிச்சா யாரும் தப்பா நினைச்சிருவாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு எண்ணம் சிரிப்பு நமக்குள்ள சிறைப்பட்டு போச்சான் மனுஷனுக்குள்ள. அந்த சிறைப்பட்டு இருக்கிற சிரிப்பை வெளியில கொண்டு வர்றதுக்கு ஜோக்குங்கிறது ஒரு சாவி. ஜோக்குங்கிற ஒரு சாவியை போட்டு திறந்து உள்ள இருக்கிற சிரிப்பை வெளியில கொண்டு வர வேண்டியிருக்கு. வேற சிரிப்புக்கும் ஜோக்குக்கும் சம்பந்தமே இல்லை. உங்க மனசுக்குள்ள சிறைப்பட்டு இருக்கிற சிரிப்பை வெளியில கொண்டு வர்றதுக்கு எதையாவது வேடிக்கையா சொல்லி ஜோக்குங்கிற சாவியை போட்டு திறந்து உங்களை சிரிக்க வைக்க வேண்டியது. இதுதான் அந்த நிபுணர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்றது. வேற சிரிப்புக்கு ஜோக்கு தேவைப்படாது. அது எப்படி நிரூபிக்கிறது? ஒரு சின்ன குழந்தை இருக்கு, கை குழந்தை. அந்த குழந்தைக்கு முகத்துக்கு கிட்ட போய் ஒரு கிளுகிழப்பை ஆட்டுங்க, சிரிக்கும். அது என்ன ஜோக்காது? ஒரு கிளுகிழப்ப சத்தம், வெறும் சத்தமே சிரிக்குதுல்ல, அதுதான் மனுஷனுடைய இயல்பான தன்மை. ஒரு சத்தம் கேட்டா கூட நமக்கு சிரிப்பு வரணும். ஒரு கிளுகிழப்ப ஒரு குழந்தை முகத்துக்கிட்ட ஆட்டினா சிரிக்குது. அதே கிளுகிழப்பே ஒரு தாத்தா மூஞ்சிக்கிட்ட ஆட்டுங்க, கோவம் வந்துடும். ஏதாவது குச்சி கிச்சிருந்தா எடுத்து அடிச்சு விடுவார். ஏன் அப்படி இருந்தவர் அப்படி ஆயிட்டார். சின்ன வயசுல ஒரு கிளுகிழப்பைக்கு சிரிச்சவர் அதே சத்தத்துக்கு டென்ஷன் ஆகுறாரு பாருங்க. அதனாலதான் ஹார்ட் அட்டாக் வருதான். அதனால நீங்க எப்போதுமே இப்ப கொடை வள்ளல் கொடுக்கறது மாதிரி கிளுகிழப்பை யாராவது கொடுத்தா அதையும் ஒரு பரிசா கொடுக்கலாம், கொடை வள்ளல் மாதிரி. ஏன்னா இங்க வர்றவங்களுக்கு, இந்த நகைச்சுவை மன்றத்துக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு கிளுகிழப்பை கொடுத்துடுறது. வீட்டுக்கு போனதும் உங்க வீட்டுக்காரர் அல்லது வீட்டுக்கார ஒரு கணவன் அல்லது மனைவி முகத்துக்கு நேரம் அப்படி ஆட்டி பாருங்க. அவங்க சிரிச்சுடுறாங்கன்னு வைங்க, பயப்படவே வேண்டாம். டென்ஷன் ஆகுறாங்கன்னு வைங்க, இசிஜி எடுத்து பார்க்கணும், இதான் வந்துடும். அதனால கிளுகிழப்பை ஒரு இனிமே பேச வர்றவங்களுக்கு கூட இது மாதிரி புஸ்தத்துக்கு மேல ஒரு கிளுகிழப்பை கொடுத்து அனுப்பிச்சிடலாம், செலவு மிச்சம். அது சொன்னா போரும் பிடிச்சுக்குவாரு உடனே தவிர. ரொம்ப அதுக்கும் ஒரு ஸ்பான்சர் பிடிப்பாரு. அதுக்கு யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. இது பாருங்க, இந்த கொடை வள்ளல் இருக்காரு, அவரு நான் ஈரோட்டுக்கு வர்றப்பெல்லாம் ஒரு கொடையோட தான் திரும்பி போயிட்டு இருக்கேன். சரி, இது எங்க வீட்டுல வரிசையா அப்ப கொடை மாட்டி வச்சிருக்கேன். எல்லாம் ஈரோட்டுல ஒரு கொடை வள்ளல் கொடுத்தது. அதை கொண்டு போய் வரிசையா மாட்டி வச்சிருக்கேன். நல்ல மழை காலத்துல ரொம்ப உபயோகப்படுது. யாராவது வீட்டுக்கு வந்தா கூட இப்போ நீங்க தாராளமா எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போய் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய இருக்குல்ல கொடை. அப்படி ஒரு தாராள மனசு அவரால் நமக்கும் வந்துட்டு பாருங்க. என்ன ஒரு கஷ்டம், இவர் இந்த அர்த்தராத்திரியில கொடையை பிடிக்க சொல்றாரு இங்க. அது ஒரு மாதிரியா இருக்கு. இந்த இருட்டு நேரத்துல கொடையை விரிச்சு, அது சும்மா விரிக்காமே கொண்டு வந்து கையில கொடுக்கலாம்.
அதை வச்சு அப்படி பிடிச்சிக்கிட்டு அது படம் வேற பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணி அதை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதான் பண்றாரு. இருந்தாலும் அவரை வந்து மறக்க முடியாது. நிறைய அவர் குடை வள்ளல்ங்கிறது மாதிரி குடை வள்ளல். வேணா அவர் குடைக்கு பதிலாக இனிமேல் கிளுகிழப்பை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கலாம். அடுத்த அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மாதிரி அந்த சிரிப்பு வந்து மன இறுக்கம் வந்து தான் இதய நோய்க்கு காரணம். இதய நோய் இப்போ யாருக்கு வர்றது இல்லைன்னா பைத்தியக்காரனுக்கு வர்றதே இல்லை. அது டாக்டர்கள் சொல்ற குறிப்பு. பைத்தியம் பிடிச்சவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததே கிடையாது. பைத்தியம் பிடிச்சவனுக்கு ஏன்னா அவனுக்கு டென்ஷன் கிடையாது. நான் வந்து இப்போ இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆகணும்னா உடனே இருதயம் வேகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எந்த கட்சியில் சேர்றது, எப்படி எம்எல்ஏ ஆகுறது, எம்பி ஆகிறது, எதில் கூட்டணி போடுறது, எப்படி டெல்லிக்கு போகிறது, யாரை பிடிக்கிறது, எப்படி பிரதம மந்திரி ஆகிறது அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணி பண்ணி இருதயத்துக்கு வேலை கொடுக்குறேன் அதிகமாக. ஒரு துடிப்புக்கும் இன்னொரு துடிப்புக்கும் நடுவில் இருக்கிற ஓய்வு தான் என்னுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணுது. அந்த ஓய்வை குறைச்சிடுறேன். அதாவது நான் வந்து இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆகணும்னா இவ்வளவு தவிக்க வேண்டியிருக்கு. ஒரு பைத்தியக்காரன் பிரதம மந்திரி ஆகணும்னு நினைக்கிறான்னு வைங்க, அவன் ஆனதாவே நினைச்சிடுறான். அவன் வந்து எலெக்ஷன்ல நிக்க வேண்டியதில்லை, கூட்டணி போட வேண்டியதில்லை, பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை. கேட்டா நான் தான் பிரதம மந்திரி. அதுக்கு மேல அவனை என்னத்தை பண்ணுவீங்க? அந்த பைத்தியக்காரன்ட்ட இருந்து அந்த தன்மையை நாம கத்துக்கணுமா? பைத்தியக்காரன்ட்ட இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த பண்பு மனசால ஒரு நிறைவு அடையறதுக்கு கத்துக்கணும். தவிக்கப்படாது. மனசுல ஒரு நிறைவு வந்துடணும். அது வந்து எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறானோ அதுவாகவே ஆயிடுறான். அது மாதிரி நாம அந்த மன நிறைவுங்கிறது அந்த வந்துடணும். வந்துட்டுதுன்னா இதய நோய் வராது. அதுதான் அப்படி வந்து அவங்க எல்லாம் வழி சொல்லி இருக்கிறார்கள். இதய நோய் அவங்களுக்கு ஏன் வர்றதில்ல? இதயங்கிறது ஒரு பெரிய இப்ப இது வந்து கேன்சர் இருக்குல்ல, புற்றுநோய். புற்றுநோய் நம்ம உடம்புல எங்க வேணாலும் வரும், இருதயத்துல மட்டும் வர்றதில்ல. புற்றுநோய் இருக்க கேன்சர் உடம்புல எந்த இடத்துலயும் வருது, ஹார்ட்ல மட்டும் வர்றதில்ல. அது ஏன்னு இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஏன்னு அந்த புற்றுநோய் வராம தடுக்கிற தன்மை ஏதோ ஹார்ட்ல இருக்கு, இருதயத்துல. அது என்னன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஏன் அந்த இடத்துல மட்டும் வர்றதில்லை அப்படின்னு. அதனால ஹார்ட்டுங்கிறது ஒரு பெரிய அபூர்வமான ஒரு இதய நோய் வராம இருக்கணும்னா சிரிக்கணும். இருதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கணும்னா அது சிரிப்பு தான் வைத்தியம்ங்கிறது இப்ப அது சர்வதேச அளவுல நிரூபிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது, வாழ்க்கையில எதையும் சீரியஸா எடுத்துக்க கூடாது. அதுக்குதான் சொல்லுவாங்க, சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்திய தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அது ஒரு உபதேசம். சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்திய தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அது என்ன சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்திய தன்மைன்னா, உங்க வீட்டுக்காரர்கிட்ட ஒரு அம்மா கேக்குது, ஒரு வீட்டுக்கார அம்மா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட 8 3 பேருக்குன்னா என்னன்னு கேக்குது. அவர் 23ன்னு சொல்றாரு. 8 × 3 24 சொல்லணும், 23ங்கிறாரு. உடனே இந்த அம்மா அவர்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது. பரவாயில்ல, எங்க வாத்தியார் வந்து 24ன்னு சொல்லி கொடுத்துருக்காரு, உங்க வாத்தியார் 23ன்னு சொல்லி கொடுத்துருப்பாரு போல் இருக்கு. வாய்ப்பாட்டிலேயே எத்தனையோ எடிஷன் இருக்கு இல்லையா, ஒண்ணுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு போகணுமா? அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை. அதாவது 24 தான் சரிங்கிறது எனக்கு தெரியுது, அது சித்த சுவாதீனம். 23ஐயும் சரின்னு ஒத்துக்கிறேன் பாருங்க, அது பைத்தியத்தன்மை. அந்த சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராதான். அது நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் சொல்லுவாங்க. அதாவது அதை இன்னும் அந்த தத்துவத்தை தெளிவா நாம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பேங்க்ல ஒருத்தன் இன்டர்வியூக்கு போனான், பேங்க் உத்தியோகத்துக்கு. அந்த இன்டர்வியூல கேள்வி கேட்டாங்க, 8 3 பேருக்குன்னா என்னப்பா? அவன் வாய் தவறி 23ன்னு சொல்லிவிட்டான். பெரிய 24 ஏதோ பதட்டத்துல இன்டர்வியூல கேள்வி கேட்கும்போது பதட்டம் 23ட்டான். சரி போயிட்டு வந்துட்டாங்க. வெளியில வந்து யோசிச்சு பார்த்தான், இது என்ன ஒரு சின்ன கேள்வி, பேங்க் உத்தியோகம், 8 3 இந்த பெருக்கள் கூட தெரியலன்னா எப்படி நீங்க வேலை கிடைக்கும்? நாம தப்பா சொல்லிவிட்டோம், நமக்கு நிச்சயமா இந்த வேலை கிடைக்காதுன்னு போயிட்டான் வீட்டுக்கு. வீட்டுக்கு போனா 10 நாள்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு வந்து சேர்ந்துக்கிடான்னு. அப்ப அவன் நினைச்சான், சரி நம்ம சொன்னதை அவரும் சரியா காதுல வாங்கல போல இருக்கு, இதை வந்து அவர்கிட்ட சொல்லக்கூடாது, நம்ம வந்து பேசாம போய் வேலையில சேர்ந்தோன்னுட்டு போய் சேர்ந்துக்கிட்டான். சொல்லல, வேலை பர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் போய் உட்காந்து சொன்னான், சார் அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்தப்ப 8 3 பேருக்குன்னா என்னன்னு கேட்டீங்க, நான் வாய் தவறி 23ன்னு சொல்லிவிட்டேன், நீங்களும் சரியா காதுல வாங்கல, எனக்கே வேலை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். அப்ப இல்லப்பா நீ இப்படி உட்காரு அப்படின்னு அந்த பையனை உட்கார வச்சாரு.
உட்கார வச்சு, பாருப்பா, அன்னைக்கு இன்டர்வியூக்கு நடந்த அன்னைக்கு உன்னையும் சேர்த்து 294 பேர் வந்தீங்க இன்டர்வியூக்கு. நான் அந்த 294 பேர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டேன், 8ஐயும் 3ஐயும் பெருக்கினா என்னன்னு. நீ சொன்னதுதான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர். நான் அதனாலதான் அந்த இதை கொடுத்தேன். நான் ஒன்னும் ஏமாந்து போய் கொடுத்துடல அப்படின்னு. வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சரை தான் பார்க்கணுமா. ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்கணும். அதாவது நீங்க எதிர்பார்க்கறது மாதிரியே உங்க வீட்டுக்காரரோ உங்க பிள்ளையோ கணவரோ மனைவியோ 100க்கு 100 சரியா இருக்க மாட்டாங்க. பர்ஃபெக்ஷன் இருக்காது. ஏதோ கொஞ்சம் கிட்டத்தட்ட சரியா இருந்தா சரிதான்ட்டு போகணும். அதுதான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர்.